பாட்டி ஸ்டோர் அப்புறமும் கதிர்கிட்ட கேட்குறாங்க. கதிர் நீ என்ன சொல்கிறேன்ட்டு. அது கதிர் இங்கே பாரு, என்னோடய விருப்பம் எதுவும் இல்லை. உனக்கு உங்கள் வீட்டுக்கு போகணுன்னு நினச்சேன்னா தாராளமாக போ. உன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிடுச்சுல்ல. அப்புறம் ஏன் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க ராஜி? இனிமேலும் நீ கவலைப்பட வேண்டான்ட்டாங்க. சந்தோஷமாக போயிட்டு உன் குடும்பத்தோடு இருன்ற மாதிரி சொல்லுவாங்க. பாண்டியனை பார்க்குறாங்க. பாண்டி இருந்துட்டு ராஜி எல்லாம் உன்னுடைய முடிவு தான். நீ என்ன விருப்பப்பட்டு முடிவு எடுக்கிறியோ அதுபடி செய்யன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ராஜிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்களுடைய அப்பா அம்மா இங்கே பாரு ராஜி, நீ அப்பா அம்மா கூட இருக்கணும் தான் ஆசைப்படுவேன். ஏன்னா சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு நீ எதுக்கு கவலைப்படுற, நீ வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. ராஜி கதிரை விட்டு பிரிய மனம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கதிருமே ஃபீல் பண்றாங்க. பாண்டியனுக்கு அப்படியே ஒரு கோபம். என்னதான் இருந்தாலுமே நான் இந்த வீட்டிலே இருக்கிற ஒரு வார்த்தையாச்சும் அவ சொன்னால, ஆனா சொல்லல, நான் போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்ட்டு அதை நினைச்சு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நினைச்சு அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராஜி. ராஜி பழைய மாதிரி அவங்களோட வீட்டுக்கே போயிட்டாங்க. ராஜி இல்லாமல் அந்த குடும்பமே அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல மறுபடியும் ராஜி எப்படி தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறாங்க கதிர்ன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.